நீ இன்னும் உட்காந்துக்கிட்டு ஓட்டுக்கு 500 ரூபா கொடுப்பாயலா 1000 ரூபா கொடுப்பாயலா அப்படின்னு யோசித்துக்கிறே. அங்க உங்க டாடி இருக்கிறத பூரா இஸ்லாமியர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு. இஸ்லாமியர்கள் மனது குளிரும்படியாக ஒரு 5 சலுகைகளை அப்பா அறிவிச்சிருக்காரு. அப்ப இந்துக்களுக்கு முதல் சலுகை என்ன அப்படின்னா, உலாமாக்களுக்கான ஓய்வூதியத்தை அதிகரிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலாமாக்கள் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கோயில் எப்படி பூசாரி இருப்பார்களோ அதே மாதிரி மசூதியில் இருக்க பூசாரிக்கு பேர் உலாமாக்கள். அவங்களுக்கான ஓய்வூதியத்தை அதிகரிச்சு தர போறேன் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. நீங்க கேட்கலாம், அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு, அந்த கோவில் எல்லாம் பல கோடி ரூபாய் வருமானம் அரசுக்கு வருது, அந்த கோவில்லையும் ஓதுவார்கள் பூசாரிகள் அப்படின்னு பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஓய்வூதியத்தை அதிகரிச்சு கொடுத்தீங்களா அப்பா அப்படின்னு கேட்டா நீங்க தப்பான சங்கி ஆயிருவீங்க. 2வது சலுகை என்ன அப்படின்னா, உலாமாக்களின் குடும்பத்தாருக்கான ஓய்வூதியத்தை அதிகரிச்சு தரப்போறேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்க இருக்க பூசாரிக்கே புளிச்சோறும் பொங்கச்சோறும் தான் போடுறான், பாவம் அவர் குடும்பத்துக்கு கணத்தை கொடுக்க போறேன். உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள்ல உருது பாடம் இருக்க பள்ளிகள்ல ஆசிரியரை நாங்க போடாம இருந்தோம்னா ஆசிரியர்களை விரைவில் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேத்து வரைக்கும் பராசக்தியை பார்த்துக்கிட்டு தமிழ் தீ பரவட்டும் அப்படின்னு ஃபயர் விட்டுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா திடீர்னு உருதுக்கு உருவி விட்டுக்கு இருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. 5வது சலுகை அட்டகாசமான சலுகை. கோவையில வக்பு போர்டுக்கான தீர்ப்பாயம் அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேதான் அந்த இடத்துல என்ஐஏக்கு அதிகமா வேலை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்க, இஸ்லாமியர்கள் தங்கள் ஓட்டோட விலையோட மதிப்பு கோடிக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காரு. ஆனா நீ நானும் இன்னும் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறது அசிங்கமா தெரியல.